ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் சப்ஜெக்ட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். 19th கொஷின், 18 கொஷின்ஸ் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். 19th question. In a network analysis, if for an activity I to j, the earliest start time of the event j is 13 hours, the latest completion of the event I is 6 hours, and the duration of the activity I to j is 3 hours, then the independent float of the activity I to j is equal to option A 0 hours, option B 7 hours, option C 10 hours, option D 4 hours. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு ஏர்லிஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் ஜே அண்ட் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் ஆஃப் ஐ கொடுத்துருக்காங்க அண்ட் டியூரேஷன் ஆஃப் தி ஆக்டிவிட்டி ஐ டு ஜே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நீங்க அந்த ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா இத்தனை நேரம் ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4 hours தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் ஜே கொடுத்துருக்காங்க அண்ட் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் ஆஃப் ஐ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டியூரேஷன் ஆஃப் தி ஆக்டிவிட்டி ஐ டு ஜே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் கண்டுபிடிக்கணும். இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் மைனஸ் லேட்டஸ்ட் ஃபினிஷ் மைனஸ் டியூரேஷன். லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் ஆஃப் ஐ வரும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஐ, அதே வந்து earliest start time of j minus duration of an activity I to j வரும். அப்ப independent float ஓட ஃபார்முலால நம்ம earliest start time என்ன கொடுத்திருக்காங்க 13 hours and latest finish time of I வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 6, duration வந்து 3 கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 13 minus 6 minus 3 கிடைக்கும். அப்ப 13 minus 6 7 minus 3 is equal to 4 hours. So option D 4 hours தான் correct answer. Question number 20. The minimum value of Z is equal to U1 square plus U2 square plus U3 square. Subject to the constraints U1 plus U2 plus U3 is equal to 10. U1, U2, U3 are non-negative integers. Is option A 3 into 10 by 3 whole square, option B 100 by 3, option C 27, option D 34. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல மினிமைஸ் தி வேல்யூ ஆஃப் Z is equal to U1 square plus U2 square plus U3 square. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா U1 plus U2 plus U3 is equal to 10 இருக்கும். and U1, U2, U3 எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னாக்கா நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸா இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா இந்த வேல்யூ ஆஃப் Z என்னவா இருக்கும், மினிமம் வேல்யூ ஆஃப் Zன்றது தான். இத்தனை நாள் நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் Dன்றது தான் கரெக்ட் ஆன்சர் 34. ஸோ இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த 20th கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற க்ளூவை யூஸ் பண்ணிக்கலாம். U1, U2, U3 எல்லாமே என்னன்னு சொல்லியிருப்பாங்க, நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நெகட்டிவ் இல்லாத இன்டீஜர்ஸ். நெகட்டிவ் இல்லாத இன்டீஜர்ஸ்னா என்ன வரும், பாசிட்டிவ் வரும். அப்போ ஜீரோவும் சேர்த்து வரும். பாசிட்டிவ்க்கும் நான் நெகட்டிவ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ல ஒன்லி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கும். நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்ல பாசிட்டிவ் இன்டீஜரோட ஜீரோவையும் சேர்த்துக்கும். ஏன்னா நெகட்டிவ் இல்லாத இன்டீஜர்ஸ்ன்ற மாதிரி மீனிங்ன்றதுனால ஜீரோவை நெகட்டிவ்லையும் சேர்த்துக்கலாம், பாசிட்டிவ்லையும் சேர்த்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்ல 0 பிளஸ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸும் வரும்போது U1, U2, U3 அந்த மாதிரி சூஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு இன்னொரு க்ளூ கொடுத்துருக்காங்க. U1 plus U2 plus U3 is equal to 10ன்னு கொடுத்துருக்காங்க. 10ன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஈவன் நம்பர். அப்ப ஈவன் நம்பர் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 3 நம்பர் ஆட் பண்ணும்போது ஈவன் நம்பர் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா
மூணுமே ஈவனா இருந்தா ஈவனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஈவன் அப்புறம் 2 ஆட் நம்பர் இருந்ததுன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ஈவனா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டில நம்மளுக்கு ஆன்சர் வரும். இல்ல ஈவன் வித் 2 ஆட் நம்பர்ஸ், இந்த இதுல 3 ஈவன் நம்பர்ஸ் இல்லைனாக்கா ஈவன் வித் 2 ஆட் நம்பர்ஸ் வரும். இப்படி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேக் ட்ரையல், இங்க வந்து இன்னொன்னு வந்து நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால நம்மளுக்கு வந்து இப்ப ஏதாவது ஒரு இன்டீஜர்ஸ் நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி போட்டு பார்க்கலாம் ட்ரையல் மெத்தடை யூஸ் பண்ணி. ட்ரையல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நம்ம நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் நான் எதை எடுத்துக்கிறேன் 0 to 5 வரைக்கும் இருக்கிறத எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மினிமம் வேல்யூன்றதுனால நான் கம்மியான இன்டீஜர்ஸ் சின்ன நம்பரா பார்த்து எடுத்துக்கலாம். 0 to 5 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப நம்மளோட ஐடியா படி என்ன வரணும், 3 நம்பரை ஆட் பண்ணா 10ன்ற ஆன்சர் வரணும். ஸோ நம்ம வந்து 3 3 4ன்னு எடுத்து பார்ப்போம். அதாவது டோட்டல் வந்து 10 வரணும் 3 நம்பரை ஆட் பண்ணா. அப்ப எனக்கு பாசிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா 3 + 3 + 4ன்னு போட்டுக்கலாம் ஒரு சான்ஸ். அப்ப 3 + 3 + 4ன்னு போட்டீங்க அப்படின்னா 10ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு மினிமம் வேல்யூ என்னன்னு சொல்லிருக்காங்க, u1². மினிமம் வேல்யூ பாத்தீங்கன்னா u1² + u2² + u3² கொடுத்துருக்காங்க மினிமம் வேல்யூ. ஸோ நான் u1 u2 u3 நான் இந்த மாதிரி 3 3 4ன்னு எடுத்திருக்கேன். u1 3 u2 3 u3 வந்து 4ன்னு எடுத்திருக்கேன். அப்ப அதுல போடும்போது 3² + 3² + 4² போது 9 + 9 + 16 34ன்றது தான் மினிமம் வேல்யூ. இதுதான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மினிமம் வேல்யூ நம்மளுக்கு Z வரணும் அப்படின்னா 34ன்ற ஆன்சர் வருது. எந்த நம்பரை சூஸ் பண்ணும்போது 3 3 4ன்னு சூஸ் பண்ணும்போது. வேற ஏதாவது நீங்க போடும்போதும் 10 டோட்டல் வர்ற மாதிரி இருக்கிற u1 u2 u3 நீங்க சூஸ் பண்ணி போட்டீங்கனாலும் மினிமம் வேல்யூன்றது இங்க கேட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு இங்க வந்து ஆன்சர் 34ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 34ன்றது தான் மினிமம் வேல்யூ ஆஃப் Z. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Question number 21. Which of the following two games is not fair? Game 1 5002, Game 2 02 -14. Option A Game 1 only, Option B Game 2 only, Option C both Game 1 and 2, Option D neither Game 1 nor Game 2. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கேம்ல எது வந்து ஃபேர் கேம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க, நாட் ஃபேர்ன்றது கேட்டிருக்காங்க. இந்த இதுல இத்தனை நேரம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஃபேர் கேம் அப்படின்னாக்கா மின்மேக்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தி கேம் எல்லாமே 0ன்னு கிடைக்கும். நாட் ஃபேர்னாக்க இந்த மாதிரி கிடைக்காது, நம்மளுக்கு 0ன்ற ஆன்சர் கிடைக்காது. அப்படின்னு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏன்றது தான் நாட் ஃபேர் கேம்னு சொல்லலாம். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 21ல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எந்த கேம் வந்து நாட் ஃபேர்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபேர் கேம்னா என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஃபேர் கேம்னா என்ன அர்த்தம்னா வேல்யூ ஆஃப் தி கேம் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா அந்த கேமை வந்து ஃபேர் கேம்னு சொல்லுவோம். அதுக்கு மீனிங் என்னன்னாக்கா there is no loss or gain for any playerன்னு அர்த்தம். அப்ப அதோட சிம்பாலிக் இது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ மின்மேக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் தி கேம் இஸ் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அந்த கேம் வந்து ஃபேர் கேம்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேம் வந்து 5002ல நம்ம வந்து ரோ மினிமம் எடுக்கணும், அடுத்தது காலம் மேக்ஸ் எடுக்கணும். இப்ப ரோ மினிமம் எடுக்கலாம். ரோ மினிமம்னு பாத்தீங்கன்னா 50 ஃபர்ஸ்ட் ரோவுக்கு 50ல எது மினிமம் 0. அதே மாதிரி செகண்ட் ரோல எது வந்து நம்மளுக்கு மினிமம் 02க்கு 0ன்றது மினிமம். அதே மாதிரி காலம் மேக்ஸ், காலம் மேக்ஸ் எடுக்கணும். காலம் மேக்ஸ்னா ஃபர்ஸ்ட் காலம்ல 50க்கு மேக்ஸிமம் வேல்யூ 5, செகண்ட் காலம்ல 02க்கு மேக்ஸிமம் வேல்யூ 2. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரோ மின் அண்ட் காலம் மேக்ஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ரோ மினிமம் வேல்யூ காலம் மேக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ரோ மினிமத்துக்கு மேக்ஸ் எடுக்கணும் அண்ட் காலம் மேக்சிமத்துக்கு மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணணும். அப்ப
ரோ மினிமம்னும் போது நம்மளுக்கு எது வருது, ரோ மினிமத்துல 0,0. இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூனாக்கா 0,0க்கு மேக்ஸிமம்னா 0 கிடைச்சிரும். அடுத்தது பாருங்க, காலம் மேக்ஸிமம் இது. அப்ப இந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு காலம் மேக்ஸிமம். 5 2ன்றது காலம் மேக்ஸிமத்துக்கு மினிமம் எடுக்கணும். அப்ப 5 2ல எது மினிமம், 2ன்றது மினிமம். ஸோ இங்க நம்மளோட ரூல் படி பாத்தீங்கன்னா ஃபேர் கேம்னா மேக்ஸ் மின் வேல்யூ மின் மேக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு காலம் வேல்யூ ஆஃப் தி கேம்னு வரணும். ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கணும். இங்க பாத்தீங்கன்னா மின் மேக்ஸ் மேக்ஸ் மின் வேல்யூ நம்மளுக்கு நாட் ஈக்குவல். ஸோ அப்படின்னா அதுவே நாட் ஈக்குவல் அண்ட் வேல்யூ ஆஃப் தி கேம் நம்மளுக்கு இங்க வரல, நம்ம கண்டுபிடிக்கல. இதுவே ஃபர்ஸ்ட் ரெண்டுமே நம்மளுக்கு நாட் ஈக்குவல்ன்றதுனால அடுத்தது நம்ம ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் தி கேம் ஈக்குவல் டு 0ன்றது சொல்ல முடியாது. அதனால வந்து இட்ஸ் நாட் ஏ ஃபேர் கேம்னு சொல்லிடலாம். செகண்ட் கேமுக்கு பாருங்க, 0 to -1 4. இப்போ இதுல நம்மளுக்கு ரோ மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணோம். அடுத்தது காலம் மேக்ஸ் எடுக்கணும். இப்போ ரோ மினிமம்னாக்கா ஃபர்ஸ்ட் ரோவில் 0 2க்கு மினிமம்னாக்கா 0, செகண்ட் ரோவுக்கு -1,4க்கு -1ன்றது மினிமம் வேல்யூ. அதே மாதிரி காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலமுக்கு 0 -1க்கு மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கும்போது 0. அதே மாதிரி செகண்ட் காலமுக்கு 2 4க்கு மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கும்போது 4 கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ரோ மினிமம் அண்ட் காலம் மேக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ரோ மினிமம் அண்ட் காலம் மேக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ ரோ மினிமத்துக்கு மேக்ஸிமம் எடுக்கணும், காலம் மேக்ஸிமத்துக்கு மினிமம் எடுக்கணும். அப்ப ரோ மினிமத்துக்கு மேக்ஸிமம்னாக்க ரோ மினிமம் வந்து 0,-1. இதுல மேக்ஸிமம் வேல்யூனா என்ன வரும், 0. அடுத்தது காலம் மேக்ஸிமம்னாக்க நம்மளுக்கு 0,4 கிடைக்குது. இதுல வந்து மினிமம்னாக்க 0ன்றது இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மின் மேக்ஸ் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு ரெண்டுமே என்னன்னு கிடைக்குதுங்க, 0ன்னு கிடைக்குது. ஸோ 0ன்னு கிடைக்கிறதுனால வேல்யூ ஆஃப் தி கேம் நம்மளுக்கு இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல். இந்த ரூல் படி பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மின் மேக்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ வேல்யூ ஆஃப் தி கேம் எல்லாமே 0ன்றதுனால இட் இஸ் எ ஃபேர் கேம். அப்ப பீன்றது நம்மளுக்கு ஃபேர் கேம், இது வந்து ஃபேர் கேம். செகண்ட் கேம் வந்து நம்மளுக்கு ஃபேர் கேம், இது வந்து நாட் ஃபேர் கேம். ஃபர்ஸ்ட் கேம்ன்றது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு எந்த கேம் வந்து நம்மளுக்கு நாட் ஃபேர்னு கேட்டிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா கேம் 1ன்றது தான் நம்மளுக்கு நாட் ஃபேர். ஸோ ஆப்ஷன் ஏவில் இருக்கிறது தான் கேம் 1 ஒன்லின்றது தான். இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃப்ரம் 2014 to 19 பேப்பர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.